இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான், நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாவும், இன்ட்ரெஸ்டாவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேற வேலை தேடிட்டு இருந்தாலோ, இல்ல ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலோ, அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க் குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரைவேட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு வேக்கன்சி தான். இது எனக்கு தெரிஞ்சது 10ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சது. இது வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி வேற 2 வீடியோ போட வேண்டியிருந்தது. அதனால டிலே ஆயிருச்சு. இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பிரீமியர் மில்ஸ். பிரீமியர் மில்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க ஆளுங்கன்னா ரொம்ப அம் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு வேக்கன்சி தான் இது. ஸோ இத ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பிரீமியர் மில்ஸ் வந்து 10ஆம் தேதி நான் இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்ததுனால, அவங்க 7 நாள் டைம் குடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 17த் ஆகஸ்ட் 2025 நானா போட்டிருக்கேன். அவங்க 7 டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது 17த்தா இல்ல 18த்தா அதாவது நெக்ஸ்ட் டேல இருந்தா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஸோ நான் பார்த்த டேட்லேருந்து பார்த்தா 17த் அப்படின்றது 7 நாள்ன்றது கணக்கு. ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே 3 ஒர்க் லொகேஷனுக்கு வருது. கார்ப்பரேட் ஆஃபீஸ் இது வந்து கோயம்புத்தூர்ல நவ இந்தியா ஏரியால இருக்கு. அடுத்தது உடுமல்பேட்டையில இருக்கிற ஸ்பின்னிங் மில்லு சூலூர்ல இருக்கிறது. சூலூர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இந்த 3 ஏரியாக்கான வேக்கன்சி தான் அவங்க குடுத்துருக்காங்க. மொத்தம் 8 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. 8 வேக்கன்சிலயும் எத்தன ஓப்பனிங் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லல அவங்க அட்வர்டைஸ்மென்ட்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெச்ஆர் மேனேஜர். இது வந்து உடுமல்பேட்டை ஏரியாவுக்கு. அம் அ இது வந்து எனி டிகிரி வித் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஹெச்ஆர் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸு ரெப்யூட்டட் ஸ்பின்னிங் மில்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். இருந்தா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்தது ரெக்ரூட்மென்ட் ஆஃபிசர் இதுவும் உடுமல்பேட்டை ஏரியாவுக்கு. ஸோ டிகிரி படிச்சிருக்கணும் வித் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பின்னிங் மில்ல ரெக்ரூட்மென்ட் ஏரியால இருக்கணும். இல்ல கவர்ன்மென்ட் யூனிட்ல ரெக்ரூட்மென்ட் ஏரியால இருக்கணும். அதே மாரி அ இந்த ரெக்ரூட்மென்ட் மேன் பவர் ஏஜென்ட்ஸ் வந்து அக்ராஸ் தமிழ்நாடுல இருக்கிற எல்லா மேன் பவர் ஏஜென்ட்ஸ்ட்டயும் ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்கிற ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வேணும். ஸோ இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸும், இந்த நெட்வொர்க் எபிலிட்டியும் இருக்கிறவங்க இருந்தா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது 3 வேக்கன்சி வந்து லேபர் வெல்ஃபேர் ஆஃபிசர். இது வந்து ஃபீமேல் கேட்டகரிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இது உடுமல்பேட் தான். இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வந்து சோஷியல் ஒர்க்லயோ, சோஷியாலஜிலயோ, இல்ல சோஷியல் சயன்ஸோ இல்ல எதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் ஏதாவது படிச்சிருக்கணும். பிளஸ் 10 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதே ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்யூரிட்டி ஆஃபிசர். இது உடுமல்பேட் ஏரியா. இதுக்கு வந்து ஒரு மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேக்ட்ரிலயோ லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரியில வந்து இதே செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமா வந்துட்டு லார்ஜ் செக்யூரிட்டி டீம்ம ஹேண்டில் பண்றது, அதேமாரி ஃபயர் அண்ட் சேஃப்டில இருக்கிற நாலேட்ஜ், அது எமர்ஜென்சி ஹேண்ட்லிங், சிசிடிவி இதுலலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. அதேமாரி அவங்களோட கான்ட்ராக்டர்ஸ், ஸ்பின்னிங் மில்லோட கான்ட்ராக்டர்ஸு இந்த மாரி லார்ஜ் இண்டஸ்ட்ரியில கான்ட்ராக்டர்ஸ் மேனேஜ் பண்ற அந்த எபிலிட்டி இருக்கவங்க இந்த செக்யூரிட்டி ஆஃபீசர் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உடுமல்பேட்டையில இது மாத்திரம் இல்ல, இதுக்கு பின்னாடியும் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர். இதுல இருக்கிற ஒரு வேக்கன்சிய பார்த்துருவோம். இது வந்து சீனியர் ஆஃபீசர் டாக்ஸேஷன். இது வந்து பிகாம், எம்காம் படிச்சவங்க ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க வந்துட்டு முக்கியமா வந்து இந்த 5+ இயர்ஸ் வந்து ஒரு லார்ஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்ச அனுபவம் இருக்கவங்க, இது வேலைக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமா வந்து டிடிஎஸ், இன்கம் டாக்ஸு இதுல நல்ல அனுபவம் இருக்கவங்க. அதே மாரி அசஸ்மென்ட்டு, மேனேஜிங் அசஸ்மென்ட், ஆடிட்ஸு, அம் அ ஃபை ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, இதுலலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது கோயம்புத்தூர், நவ இந்தியா ஏரியாக்கானது. அடுத்தது வந்து புரொடக்ஷன் ஆஃபிசர். இது உடுமல்பேட் பிளஸ் சூலூர். 2 ஏரியாவும் கேட்டிருக்காங்க. இது டிடிடி வித் 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னிங் மில்ல இருக்கணும். அதே மாரி ஸ்பின்னிங் மில்ல ஆப்பரேஷன்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸும், டெக்னிக்கல் நாலேட்ஜும் இருக்கணும்.
தனியாவே அதாவது இண்டிபெண்டன்ட்லியா வந்துட்டு புரொடக்ஷனையும் மேனேஜ் பண்ணும். அதே லேபர் கோஆர்டினேஷனும் மேனேஜ் பண்ற ஒரு நல்ல ஆள் இருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேன். இது உடுமல்பேட், சூலூர் 2 ஏரியாவுக்கும் வேணும் உங்களுக்கு. டிப்ளமோ, ஐடிஐ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதே சிமிலர் ரோல்ல இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சாரி. ஷிஃப்ட் எலக்ட்ரீஷியன் இது உடுமல்பேட், சூலூருக்கு தான். DEEE வித் 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முக்கியமா ஸ்பின்னிங் மில்ஸ் இல்ல லார்ஜ் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்தி பேச தெரிஞ்சிருந்தா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த 8 வேலைக்கும் வந்துட்டு நல்ல காம்படிட்டிவ் சேலரி குடுக்குறேன். ப்ரொஃபஷனல் ஒர்க் என்விரான்மென்ட்டும் அலாட் பண்றோம். அதே மாரி ஃபேமிலி அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்டு. அடுத்தது இந்த வேலைக்கு அப்ளை பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்படின்னா, மெயில் நீங்க அனுப்புற மாரி இருந்தா, சப்ஜெக்ட்ல வந்து நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி, உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்க இந்த hr@premiermills.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பலாம். இன்கேஸ் எனக்கு மெயில் அனுப்ப தெரியாது அப்படின்றவங்க, கீழ நான் அட்ரஸ் குடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க போஸ்ட்டாவும் அனுப்பலாம். கார்ப்பரேட் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட், பிரீமியர் மில்ஸ் லிமிடெட், ஆர்ஆர் லேண்ட்மார்க் நம்பர் 1E1 நவேந்தியா ரோட், கோயம்புத்தூர் 641028. ஸோ இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட்லயும் அனுப்பலாம். போஸ்ட் கவர்ல வேணா நீங்க எந்த ஹெட்டிங் அதாவது எந்த போஸ்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கூட அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு இதுல இந்த நான் சொன்ன இந்த வீடியோல அ இந்த போஸ்டிங்லயோ, இந்த அம் அப்ளிகேஷன்லயோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, இது அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்தது. கீழ ஃபோன் நம்பர் இருக்கு. இந்த ஃபோன் நம்பர்ல கூட நீங்க ஃபோன் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, நீங்க அதுக்கேத்த மாரி கூட அனுப்பலாம். அ இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. அடுத்த நெக்ஸ்ட் வேக்கன்சி வீடியோல பார்ப்போம்.